ஒரு மண்ணங்கட்டால போய் தொலைங்க. சித்தப்பா வீட்டுக்கு போறேன் சித்தப்பா. வீட்டுக்கு போறியா? ஆமா சித்தப்பா. வீட்டுக்கு போற கண்ணனுக்கு கால 6 மணிக்கு போறா. சித்தப்பா உனக்கு மரியாதை உள்ள போ சித்தப்பா. நீ வாடா. சித்தப்பா போ சித்தப்பா. நீ வாடா. போடா தேவடா போய் உள்ள. ஓ. வாடா. சித்தப்பா மரியாதை உள்ள போனா வர மாட்டேன் போ சித்தப்பா. மரியாதை ஒரு பக்கத்துல வாடா. போ சித்தப்பா. வாடா. எப்படியா பையன் கட்டணும் வேற வரைக்கும் போடா உள்ள. அட கண்ணாடி. நான் உன்னை யார் அடிச்சது? யார் அடிச்சது? ஆமா என் ஜாமா அடிச்சாரு போடா. டேய் வர மாட்டேன்டா. வர மாட்டேன்டா. ஓ எங்கடா போற? வீட்டுக்கு போறேன். நாடகத்துக்கு வரலையா? நாடகத்துக்கு வரலையாப்பா. நீ நாடகத்துக்கு வரதேவல. நான் நினைச்சது வச்சிட்டே. நீ நினைச்சா? உன்ன மாதிரி. என்ன மாதிரி? 1000 பப்புனு வாசிக்கிற வச்சு நாடகம் வீட்டுக்கு போடா. அதே நான் நினைச்சுக்க. உன்ன மாதிரி. ரெண்டு வீட்ல சாட போய் உள்ள. ரெண்டு பேரு. ஓ என்ன மாதிரி ரெண்டு பேர் இல்ல. இந்த சுத்து வட்டாரத்துல 20 பேர் கூட போய் கூட்டுவா. கூட்டுறா. அதுக்கெல்லாம் பயப்படறாங்க கிடையாது வா. நான் வரலையாப்பா. அவன் நாடகத்துக்கு வரதேவல. ஐயோ 4,99,999 ரூபாய். எல்லாம் அந்த 9ல போய் தான் முடியுமா? என்னடா? ஓ அது ராஜா நம்பர்டா. அது ராஜியான நம்பர் கிடையாது. இதோ இருக்கு பா குளத்தி நாடகம் பண்றான். ஆமா இந்த கம்பெனியோட பிராண்டட் அந்த நம்பர். ஏய் எவ்வளவு பணம் வாங்கிருக்காவ? அவனா சொல்றா 4,999. நான் எவ்வளவு சொல்றீங்க நீ எவ்வளவு சொல்றீங்க? ஏமா நீ எவ்வளவு சொன்னீங்க? ஏய் 4,99,999 கேள்றா ஆமா 4,999 சைலண்ட் படிக்குறா தேவடியோ போய் என்ன கூண்டாட்டு பண்ணுகிறா வாடான்ற எஜமா தெரியாம தான் கேக்குறா படிக்குற தேவடியோ போய் என்ன கூட்டாட வரல ஆமா படித்து நீயே ஊரூரா பேத்தினாரா படிக்கிற தேட பையன் தான் கூத்தாட வரல படித்த நீங்க ஊரூரா பேத்தினாரா பக்கத்துல இருக்கிறானே அவனுக்கு ஆறுவான் ஆமா ஆச்சுமா 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த மேடை மேல போட்டுட்டு அப்படியே கிளம்புறா வீட்டுக்கு பணத்தை எடுத்து யார்கிட்ட குத்தீங்க பணத்தை எடுத்துட்டு போய் ஆவணி பக்கத்துல எங்க ஊரு உன் மொண்டாட்டி தன்னன் வீட்டுல படுத்திருந்தா உன் மொண்டாட்டி கையில நானு நீயா இந்த கம்பெனி முதலாளியா வாங்கி சொன்ன பையன் 3 பேர் வந்து குத்திட்டு வாங்கடா பாவி என் பொண்டாட்டிக்கு தானே படுத்து குத்தீங்க என் பரிசச்ச பப்புனா சாடு நாங்க 2 பேரும் தெரியாம தான் கேக்குறோம் தெரிஞ்சுதான் கேளு உன் மொண்டாட்டி பப்புனு சாடா நீ நாட்டி கேட்டா காலைல 6 மணிக்கு வந்து பாரு 6 மணிக்கு தொடப்பட கையில அப்படி ஆறா பாரு உங்க வீட்டுல மட்டும் எல்லார் வீட்லயும் அப்படித்தானா எங்க வீட்ல மட்டும் இல்ல எல்லார் வீட்லயும் தொடப்பட அப்படி வராங்க அவன் என்ன சொல்லுங்கறான் பொம்பளைங்களா ஆம்பளைங்க தொடப்பட அடிக்குறாங்கன்னு சொல்லுங்கறா ஆமா அது நோ பெருப்பு நெசி பெரிய வச்சிட்டீங்கறா அந்த பெரிய என்ன சொன்னாருங்க நான் சொன்னாரா வீட்ல அவர் பொண்டாட்டிக்கு தொடப்பட அடி வாங்கலாம் நாங்க என்ன இதுக்கு தலையாடுறாருப்பா அடிக்க மாட்டேன்னு சொல்லு வருவா எனக்கு நான் பாத்துக்கிறேன் அவனை ஓ இந்த அடி மாட்டாரே நீ வாடா சித்தப்பா அடி மாட்டல சித்தப்பா அடி மாட்டாரு இந்த வரேன் சித்தப்பா யார் ஏன் நட்டிக்கிறாங்க உங்க அம்மா சிலுகிறான் யார் அம்மா சிலுகா ஏஜமா என்ன ஏஜமா அம்மா வாசி இதெல்லாம் மட்டும் 9 வராது போய் பாருங்க நம்பர் தான் வரும் எங்க தெரியுமா வந்துக்குது வந்தீங்க என்னுடைய மனதுக்கு மட்டும் கிடையாது மக்களோட மனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதா எனக்கு தண்ணீர் தாக மதிக்கமாகிவிட்டது நீங்க சொல்லக்கூடிய தண்ணி வேறு
நான் சொல்லக்கூடிய தண்ணி வேறு. அதுவும் இருக்கும் அந்த ஒற்றாமகுளம் அருகே சென்று வரும் தண்ணி நடந்து விட்டு எனக்கு நம்முடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். சரி, இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா கண்டிப்பா பொற்றாங்க விடுதலாம் வரேன். அது எஜமானே பையனே எஜமானா சொன்னா டேய் நீ ஏன் சாமான்றடா ஓ அப்படி சொல்றா ஆமாடா ஆமா எஜமான் முன்னாடி வரல டேய் உன்னால வரலையா என்னால வரல பாவி என்னடா வரலையா டேய் ஓ நான் திருதோர பார்க்கறேன் திருதோர நீங்க பாக்குற எஜமா திருதோர தள்ளி விட்டுட்டு விட்டுடியா திருதோர குலகாரிக்கு போறாரு அவர் ஏன் போறாரு எதுக்கு போறாரு தெரியலடா நாம இன்னொரு சென்று அவர் என்ன செய்யறாரு பார்க்கணும் பாக்கலாம் பொட்டவரை குலக்கரையின் அருகே வந்துவிட்டோம். அப்பா இந்த பொட்டவரை குலத்தை பார்ப்பதற்கு 1000 கண்கள் கொடுத்துருப்பா. பார்க்க பார்க்க ரொம்பவே பரவசமாக இருக்குப்பா. அப்பா நம்ம இருவரும் இவ்வளவு தூரம் நடந்து முடியா என்னுடைய கால்களோ அதிகமாக வலிக்குதுப்பா. ஆகையால் சிறிது நேரம் இந்த பொட்டவரை குலக்காரன் பேசிவிட்டு அதன் பிறகு வீதி வீதியா போயிட்டு பிச்சை அப்பா. ஒரு புறமா அமரமா எப்படியும் ஒன்று
வேதனை தாங்க முடியவில்லை அம்மா. ஆமா. நேத்து போனவையா அந்த ஊர்ல புளியோதரை சாதம் போட்டாங்க. அதுல 2 மூட்டை வாங்கி மட்டும் ஒரு மூட்டையை பிரிக்கிற நீங்க சாப்பிடுறீங்கப்பா. அமலா, காயிற வெயில்ல புளியோதரை சாதத்தை உண்ணா என்ன ஆகும் தெரியுமா? என்னப்பா ஆகும்? உடல் முழுக்க நமைச்சல் கொடுக்கும். நான் வறட்சிதானம்மா எடுக்கும். அது வேண்டாம். அது வேண்டானா வேற என்னப்பா சாப்பிட போறீங்க? 10 நாளுக்கு முன்பா பக்கத்து ஒரு கிராமத்திற்கு திருவிழாவுக்கு சென்றோமே கூழ்வாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தமே கூழு. அந்த கூலியா கொண்டு வரீங்க? அந்த கூழ் வாங்கி வச்சு 10 நாளாச்சு. காயில வேலிக்கு புளிப்பெரு பறித்து வயதானத்துல சாப்பிட்டா சாக போகுதுப்பா. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேவை இப்ப பசி ஆறணும். இப்படி அந்த கூழ குடிக்க போறீங்களா? ஆமா. என்னடா வாஞ்சன் போயிடுங்க. போன வாரம் மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்துனாங்களா? அட பாவி, அந்த கூழ் உங்க 2 பேரும் குடிக்கிறாங்களா? ஆமா ஏஜமா உங்க பக்கத்துல போனாலே போனால பேட்ச் பண்ணி ஒரு நாள் அடிக்குது. என்ன என்னடா 10 நாள் கூழ் அவங்க குடிச்சாங்க. ஆமா 5 நாள் கூழ் நீ குடிச்சியா? இதெல்லாம் யாரா கேட்டாங்களா? இல்ல ஏஜமா டப்பா, மத்தவங்க கதை மட்டும் நம்ம சொல்லணும். நம்ம கதை எதுனா இருந்தா அப்படியே போட்டு மெர்றா. காலியா மெரி சொன்னாங்க. நான் சந்தோஷப்படுறேன் காலை மெரி சொன்னேன். ஆமா ஏஜமா ஏய், ஒரு பழமொழி சொன்னா அதை அனுபவிக்கணும். ஆமா ஏஜமா உள்ள என்ன ஆகுதுன்னு விட்டு ஆராய கூடாது. ஏய், யாரா நீங்க 2 பேரா? அமலா, என்னம்மா ஒரே நாய்? அப்பா 3 நாய் வந்திருக்குப்பா. 3 எப்பேர் பண்ணாய் தெரியுமா? ஒரு நாய் பொட்டை நாய், பட்டியா? நாய் கடா நாய், ஒரு நாய் குட்டி நாய். 3 நாய் ஒண்ணு மாட்டிக்கினேன். எப்படி இஷ்டத்துக்கு நம்முடைய அரமனைக்கு சேர்ந்த பொட்டாமூலத்துக்கு வந்ததே தவறு. அதே மீறி ஒரு நாட்டுக்கு தளபதி என்ன பார்த்து நாயின்றாங்க. நானா நாயா? நீ நாய் இல்லைங்க. நான் நாய். ஏஜமா நாய் என்னடா வெறிகிரி ஆகி போய்கிட்ட என்னன்னு தெரியல. நம்ம தான் நாயின் பார்த்தா நமக்கு மேல் சாப்பிடு நாயில உட்காந்து. ஆமா ஏஜமா சிரிக்காரா புண்ணியோட ஏஜமா நம்மள பார்த்து நாயின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு பார்க்கணும். ஆமா ஏஜமா அந்த இடத்துக்கு நான் போனா மரியாதையா இருக்காது. இருக்காது. காவல்கார பையன் நீதான். நான் தான். நீ போயிட்டு எதையுமே மறக்காத. போயிட்டு அவங்க யாரு என்னன்னு கேளு. எனக்கு நான் பாத்துக்கிறேன். கேளுடா டேய். கசமாய் கூட்டா போலாம். ஐயா ஐயா ஐயா! ஐயா! பாத்தீங்கப்பா, ஏதோ நம்ம தான் இல்லாத பட்டுக்கு வயிற்று குழந்தைக்கு போயிட்டு வீதி வீதியா பிச்சை எடுத்து வந்தா. நம்மளோட கேவலமான பிச்சை நம்மகிட்ட பிச்சை எடுத்துக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? இல்ல புத்தி இருக்கான்ற? மாமலா ஏதோ இல்லாத பறித்து இந்த தெரு பிச்சை அவங்க எடுத்துட்டாடுங்குது. அது தெரியாம நாம வந்துட்டோம். அப்படிலாம் அவங்களும் பிச்சைக்காரனா? ஆமா. எனக்கு தெரியாதுப்பா. டேய் என்ன போய் கேட்டியா? என்னன்னு கேட்ட? அம்மா! தாயே! யார் நீ கேட்ட? நான் கேட்டேன். இவங்க என்ன சொன்னாங்க? ஐயா! அப்பா! பிச்சைக்கார பையா உன் புத்தி எங்க போவா? இல்லம்மா. நம்மளாம் யாரு? யாரு? ஒரு நாட்டுக்கே தளபதி. ஆமாங்க. நம்ம கெப்பாசிட்டினா, என்ன capacity? நம்ம பேக்ரவுண்டினா. ஏய், அங்கெல்லாம் போனா சாதாரணமா போக
போகக்கூடாது. சும்மா அப்படியே போய் ஜென்டிலா நிக்கிறேன். நீ மென்டல் மேன், நான் ஜென்டில்மேன். வாங்க ரெடி மாமா எல்லாரையும் மென்டல் ஆக்கிடுவேன். டேய் ஜென்டிலா போறேன். அப்ப யாரு இன்னாரு கேளு. அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஜென்டிலா போடா. அப்படி போடு அப்படியே. உனக்கு கொஞ்சம் தூக்கு. ஐயோ. அப்படியே போற போ. 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 கொஞ்சம் இறங்குனா தூக்குடா. 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 ஏய் தூக்கு. ஏய் ஐயோ அப்பா யாரும் வந்திருக்கீங்கப்பா யாருன்னே தெரியலையப்பா பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குப்பா நீங்க அப்பவே 1 மணிக்கு 1000 ரூபாய் சொன்னீங்க அந்த பொட்டாமரை கொலைக்கடைக்கு வேண்டாம் வேண்டாம் உங்கள் வார்த்தையை கேட்காம 20 பொட்டாமரை வந்தாலும் நம்ம இவனுக்கு ஆபத்து விட்டதப்பா ஆபத்து அமலா, அப்பா நீ ஒரு புறமா இருமா, பயப்படாத, நான் இருக்கேன். அப்பா வந்திருக்கல பார்க்கும்போது பெரிய ஆளு போல இருக்காங்க அதனால நான் போட்டு அவங்க யாரு எப்பேர் மட்டும் விசாரிக்கிறேன் நீங்க அமைதியா எங்கே நில்லுங்கப்பா அமலா, காலை கெட்டு போயிருக்கு, கிட்ட போவாத. சரிப்பா தொலை தூரத்தில் இருந்து பேசு. நான் கிட்டலாம் போக மாட்டேன்ப்பா ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருமா, அம்மா, நீ யாரு, எந்த இடத்துல சேர்ந்தவ? ஐயா நாங்கள் இருவரும் இதே நாட்டை சேர்ந்தவர்கள் எளிமையான குடும்பத்தில் ஐயா நானும் என்னுடைய தந்தையும் தெரு தெருவா வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து பிடித்து கொடுக்கும் ஐயா ஓ, பிச்சையார பசங்க. ஆமாம் ஐயா. யாரு ஆணவ பசங்க? நம்மள பாடுக்கு ஐயா கோவப்பட வேண்டாங்க கோவப்பட்டு பேசாதீங்க என்னுடைய தந்தைக்கு கண் பார்வையே தெரியாது ஐயா இல்லாதா, இது கண்பாரு சும்மா. ஆமாம் ஐயா ஐயா எங்களை வச்சு இவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்க நீங்க யாரும் சொல்லவே இல்லையே அம்மா, நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க நான் யார் தெரியுமா? தெரியாது நான் தான் இந்த நாட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொன்னீங்கடா? அவன் கரெக்ட் டோப்பி திருறானுங்க. உன்னை பத்தி பெருமை சொல்லிக்கிறேன். எதுக்கு சொன்னியா? உன்னை நல்லா தூக்குவா. ஐயா நீங்க யாரும் சொல்லவே இல்லையே நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க நான் தான் நாட்டு தளபதி. எதிரான தளபதியா பாக்குது அப்படின்னு தெரியலீங்களே தெரியாதுமா, ஏன்னா வயசாகி போச்சுல்ல. அப்படியா ஐயா நீங்க யாருன்னு தெரியாம எங்க அப்பா உங்களை கோவப்பட்டு பேசிட்டாங்க பேசிட்டாங்க. கோவப்படாதீங்க அதனால நீங்க யாரு எப்பேற்பட்டவர் எங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மன்னிப்பு சொல்றேன் சொல்லு. நீங்க அமைதி எங்க நில்லுங்க ஆகட்டும் சொல், சொல். தெரியுமா? உன்னை பத்தி பெருமை சொல்லிக்கிறேன். பெருமையா சொல்லிருக்கேன். பெருமை சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன செய்யறேன்? அந்த ஒரு சேரு. ஆமா. அந்த சேரு போய் உட்காரு. அவங்க 2 பேரும் வருவாங்க. முதல்ல உன் காலை பிடிப்பாங்க. காலை மட்டும் பிடிக்க சொல்ற பாவி. மேல எங்களை ஏத்தி பிடிச்சிட்டு போறான். அப்பா வந்து ஜாத்திரப்பா யாருமா இந்த நாட்டுக்கு படை தளபதியா தளபதியா? இன்னும் 2 பேரும் என்ன கலக்குறாங்க? அவங்க ஆர்எஸ் வச்சுக்கிறாங்க. 4 கிளாஸ் தண்ணி ஊத்து கலந்து மட்டும் தண்ணி வர போலாமா? அமலா, பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குப்பா அதனால என்ன தெரியுமா சரிங்க நேரா போயிட்டு தளபதியாரு நாங்கள் இருவரும் இந்த பொட்டாமரை குலக்கரைகள் தப்புங்க எங்களை மன்னித்து சொல்லிட்டு மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க அப்பா நேரா போங்க சரிம்மா. சரிங்கப்பா ஒரு புறமா இரு. நான் குறுக்க முடியும். வாடா வாடா வாடா. அந்த வாயில நம்மளுக்கெல்லாம். வாடா. என்னடா ரூட் மாறியா? தெரியாமலோ ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாங்கள் இருவரும் இந்த பொட்டாமர குலக்கரைக்கு வந்தது மாபெரும் தவறையா. அப்படியே தவறாக இருந்தாலும் இன்று ஒரு நாள் மட்டும் மன்னித்து விடுங்க. இந்த பக்கமே நாங்க வர மாட்டோம். ஒரு நாட்டு தளபதி பார்த்து கூட நல்லா இருந்துச்சு. அவனுக்கு தான் பவர் 2 கண்ணு தும்பு பழகுது. தளபதியார் யாருன்னு தெரியாம உனக்கு வந்து வணக்கம் போடுறானே. தளபதி யார் நான் இல்ல உட்கார்ந்துக்கிறாரு சொன்னா வாடா போறா. ஒரு நாளைக்கு இந்த தளபதி பதவி கை விட்டு விட்டா நீங்க பாஞ்சா புறா. டேய் என்னைக்குமே இருக்கிற பதவியிலே இரு. இந்த பதவிக்கெல்லாம் வந்தா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப லொட்டு பண்ணடா பாவி. ஆய வந்து நீ தர
அப்பா என்ன பார்த்து இருக்கு நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு செய்றீங்க போகும்போது ஒரு மணிக்கு 1000 ரூபாய் சொல்லி இருப்பேன் நேரா போட்டு தளபதி மனைவி சொல்லி நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க நேரா இங்க போட்டு அந்த காவல்கார பையன் கிட்ட போய் மனைவி அப்பா நீங்க போயிட்டு அந்த காவல்கார மனைவி அந்த தளபதி கோச்சு என்ன தெரியுமா செய்றீங்க நேரா போட்டு தளபதியார் கிட்ட மனைவி கேக்குறீங்க இதோ நிக்கிற பத்தியா அந்த பையன் காவல்கார பையன் அவன் காலை ஓடி நீ ஒதுங்கு ஒதுங்கு அவன் எங்க இருக்கிறான் பாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவல்கார கம்னாதி சேவந்தா எனக்கு இவ்வளவு ஒப்பு வந்திருக்குமா ஒவ்வொரு அடி இடி பாரு நம்மளே ஒரு முறைக்கு 1000 இருப்பேன் நேரா போட்டு தளபதி மனைவி சொல்லி நீங்க என்ன செய்தீங்க நேரா இங்க போட்டு அந்த தளபதியோட போயிட்டு 4 அடி அச்சு பிடிக்கப்பா புரியவில்லை பயமா இருக்குப்பா அவன் எங்கதான் போற ஒண்ணு தெரிஞ்சாக மாட்டேன்